நான் வந்து நிறையா லைவ் போடுற பெண்களை பற்றின தவறுதலை பற்றி நான் நிறையா கருத்துக்கள் பதிவிட்டுருக்கிறேன். அது மிக தவறானதும் கூட. இதனால் நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும். அது அந்த பெண்களுக்கு தெரியறதில்ல. காசு சம்பாதிக்கிற நோக்கம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கே தவிர, இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்கன்றது அவங்களுக்கு புரியல. இப்போ நான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நேற்று ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு விஷயமா நான் போயிருந்தேன். ஒருத்தவங்களுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்போ போனப்போ வரிசையில் சேரில் உட்காந்துட்ருக்குறோம். ஒரு பொண்ணு வந்து 2 வயசு குழந்தைய வந்து கையில் வச்சுட்டு ரொம்ப முடியாமல் உட்காந்துட்டு இருந்தான். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு லைனில் வந்து சேரில் வந்து உட்காந்துருந்தான். அவங்ககிட்ட வந்து இந்த பொண்ணு வந்து சொல்கிறா, எனக்கு வந்து டைபாய்ட் காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதிக ஃபீவராக இருக்குது, இந்த மாதிரி ஸ்கேனு ஏதோ இதில் பார்த்து ப்ளட் டெஸ்ட்டோ ஏதோ பார்த்ததில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாமல் அந்த பொண்ணு சொல்கிறான். அதை வாங்கி பார்த்துட்டு பேசாமல் மீதி அந்த ஆள் உட்காந்துக்கிட்டான். அந்த பக்கத்தில் அந்த பொண்ணு வந்து அவன் 1 வயசு பையனை வச்சுக்கிட்டு, அந்த பையன் ஒரு 2 வயசு பையன் இருக்கும், இங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கிறான். அந்த பொண்ணு முடியாததோடு அந்த பையனை கூப்பிட்டு உட்கார வச்சிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நாங்களும் அந்த இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போது இந்த ஆள் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்த்தோன்னா, நமக்கு முன்னாடி தான் இருக்கிறான். ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கு. அதில் பார்த்தா லைவ் ஓடிட்டுருக்குது. லைவ் ஓடும்போது ஒரு பொம்பளை சும்மா வந்துக்கிட்டு இப்படி சட்டையை கட்டுறா, சேலையை கட்டுறா, இதை கட்டுறா அதை கட்டுறா, மாற்றி கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க ஒவ்வொன்றா காட்டிட்டு இருக்கிறா. அதை நம்ம எந்த இடத்துல உட்காந்துருக்கோம்னு அந்த ஆள் யோசிக்கலை. நம்ம பொண்டாட்டி இவ்வளோ முடியலைன்னு சொல்கிறான்றதையும் பார்க்கல. பிள்ளை ஓடிட்டுருக்கு அதையும் பார்க்கல. அந்த லைவை அவ்வளோ மும்பரமாக பார்த்துட்ருக்கான். அந்த பொம்பளை எதை கலட்டுறா என்ன பண்ணுறான்றத அசையாமல் பார்த்துட்ருக்கான். பிள்ளையும் பெருசு இல்லை, பொண்டாட்டியும் பெருசு இல்லை, நிற்கிற இடமும் சூழ்நிலையும் அவனுக்கு பெருசு இல்லை. அவன் அந்த லைவை அப்படி பார்க்குறான். இப்போ இது வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல். இது மட்டும் கிடையாது. 7வது 8வது படிக்கிற என் பிள்ளைங்களே இருக்குதுங்க, சரிங்களா? அதுக்கெல்லாம் எந்த நேரம் படிப்புன்னு சொல்லி அந்த வீடியோக்களை தான் இருக்குதுங்க. அதில் ஒரு சில இப்போ லைவ்லேயே கூட ஒரு சில பசங்க வந்து சொல்கிறாங்க, நான் 10வது படிக்கிறேங்க்கா. என்ன சொல்லுவாங்கன்னா, பொழுதுனிக்கு வந்தோடனே எனக்கு ஆய் வருதுன்னு வாங்கி அப்படி பேசுகிறவங்க அவங்க பூரா பொழுதுனிக்கு அந்த வீடியோக்களை தான் இருக்கிறாங்க. அவங்க அந்த லைவ் ஒவ்வொரு லைவாக போய் பார்க்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறது அவங்க மனநிலைமையை எந்த அளவுக்கு பாதிக்கும், அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருக்கும். அந்த பெண்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை பாருன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஆனால் அதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. இதில் பணம் கொடுக்கறது, ஏன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஏன் கணவரே கூட அந்த லைவை பார்த்துட்டு காசாக கொடுக்கலாம் இல்லையா? அதை நம்ம பார்த்துட்டா இருக்கிறோம், சொல்லுங்கள். அப்போ என்னோடய பணமும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இந்த மாதிரி எத்தனை பேரோட குடும்பத்தோட பேரோட காசுகளை பிடுங்க. காசு பிடுங்கிறதா அந்த பொம்பளைகளோட நோக்கமே, வேறு எதுவுமே இல்லை. காசு பிடுங்கணும். அப்போ யாரோட கணவர்கள் எந்தெந்த லைவை பார்த்து எவ்வளோ பணத்தை அனுப்புகிறாங்கன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது எவ்வளோ மோசமானது. இதை ஒருத்தர் கூட கண்டிக்க மாட்டேங்கிறாங்க, தண்டிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இதில் இருக்கிற லைவு கண்டிப்பாக மாறணும். அதை கவனமாக எல்லோரும் பார்க்கணும். அதை வந்து சரியான முறையில் எங்கே எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணால் சரியாகுமோ அதை தயவு செய்து தெரிஞ்சவங்க, புரிஞ்சவங்க, நல்லவங்க இந்த மாதிரி பொம்பளைகளை இந்த மாதிரி ஆடாமல் பணம் பறிக்காமல் தயவு செய்து இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்கும்.